தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அரசாணை நீட்டித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், தேசிய மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி இடங்களில் கொடி கம்பங்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இறுதிக் கெடுவை தற்போது விதித்திருக்கிறது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராகேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொதுநல வழக்கில் ராயபுரம் பகுதியில் நடைபாதையில் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தையும் கல்வெட்டையும் அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் முகமது ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பாக ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி ஜி கே இளந்திரையன் தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், தேசிய மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும், தனி நீதிபதியுடைய உத்தரவை நீதிபதி நிஷா பானு தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வரக்கூடிய ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், தேசிய மாநில நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி இடங்களில் கொடிக்கம்பங்களை அகற்றிட வேண்டும். அப்படி அகற்றவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடரலாம் என்று கூறி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.